தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜனநாயகன் இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறது தள்ளி போகுது. அதற்கான பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. பல காரணங்கள் அப்படின்னா கூட ஒரு விஷயந்தான், சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதற்கு பின்னணியில் பல காரணங்கள், அரசியல் அழுத்தங்கள், அரசியல் விளையாட்டுக்கள், யார் பெரியவன் என்கிற கேள்விகளெல்லாம் எழுந்திருக்கிறது. எந்த அரசு இது முடக்குது, எந்த கட்சிக்காரங்க இதற்கு பின்னாடி இருக்காங்க, இதில் அரசியல் நிகழ்வா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதற்கு பின்னணியில் நிஜமாகவே அரசியல் கட்சிகள் இருக்கிறதா, அரசியல் ஆட்டத்தின் ஒரு வெளிப்பாடு தானா, ஜனநாயகன் வெளியிடாதது ஜனநாயகத்திற்கு வந்திருக்கிற சவாலா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டால் கூட இதில் திமுகவோட கை இருக்கா, பிஜேபியோட கை இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி விஜயும் வேண்டுமென்றே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. நேரத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க கொடுத்துருக்கணும், அதற்கான அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு 3 விதமாக பேசப்படுகிறது. இதில் யார் பெரியவர், எங்கு இருக்கிறது பிரச்சனை என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. விஜய் படம் பிரச்சனை, யார் பெரியவன் ஆட்டம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு வெங்கடேஷ், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் ஜி. மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பம்மல் டி கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். சார் வெங்கடேசன் சார், நீங்கள் அரசியல் கட்சியை சார்ந்திருந்தால் கூட உங்களோட பின்புலம் என்பது சினிமா துறையில் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் சென்சார் போர்டு எப்படி இயங்குகிறது. இப்படியான சில படங்கள் வராமல் போவதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் அவர்களோட சித்தாந்தத்திற்கு எதிராகவோ அல்லது தங்களுடைய கட்சிக்கு எதிராகவோ இருப்பதற்கு அதை தடை செய்ய இதையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்பாகவே உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இந்த சென்சார் போர்டுங்கிறது எப்படி அமைக்கப்படுகிறது, யார் யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான பிரதிநிதிகள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இது முதல்ல சென்சார் போர்டே கிடையாது, இது பேர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான். ஒரு படத்தை பார்த்து அந்த படம் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷனுக்குள்ளே வருது, சினிமோகிராஃபர் ஆக்டுக்குள்ளே அந்த படம் என்ன சர்டிஃபிகேட்குள்ளே வருதுன்றத 5 பேர் கொண்ட ஒரு குழு பார்த்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறது தான். இது சென்சார் கிடையவே கிடையாது. நிறைய பேர் பொதுவெளி என்ன நினைக்கிறாங்கன்னா, பழசு மாதிரி சென்சார்னால் கத்திரியை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவு சமுதாயத்தை சீர்கெடுத்துகிற வார்த்தைகளோ, ஆபாசமான வார்த்தைகளையோ, வன்முறை காட்சிகளையோ, மத நிலக்கணத்துக்கு குந்தம் வைக்கிற மாதிரி எதனா விஷயங்களோ, அண்டை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை அவங்க மியூட் பண்ண சொல்கிறதோ கட் பண்ண சொல்கிறதோ சொல்லுவாங்க. தவிர பழைய போர்டு சென்சார் போர்டெலாம் கத்திரி வச்சு கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுக்குறத சர்டிஃபிகேஷனை பிரிச்சுருவாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒன்று ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இல்லை எதுவுமே நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனா யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இல்லை அதிலே சில கேட்டகரி இருக்குது. யூஏ நிறைய பேர் சொல்கிறாங்க. யூஏலே 3 கேட்டகரி இருக்குது. யூஏ 7+, யூஏ 13+, யூஏ 16+. 16+னா 16+ன்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா பெற்றோர்கள் அனுமதித்தால் அந்த 16+ படங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். யூஏ 7+ல் பெற்றோர் அனுமதி வித் பேரண்டல் கைடன்ஸ், எல்லாமே வித் மாடிஃபிகேஷன் தான் சர்டிஃபிகேட்ஸ். இதுதான் ரூலு. இதில் பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறது இது முழுக்க ஒரு அரசியல் சார்பான ஆட்கள் இருப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு சென்னை ஜோன் ரீஜனல் ஹெட்டாக ஒரு ஐஏஎஸ் கேடரில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ரீஜனல் ஆஃபீஸர். அவர்கிட்ட தான் சினிமா கூட்டர் ஆக்ட் படி முழு பவர். இங்கே இந்த படத்தை வெளியிடுறதுக்கு போர்டில் அந்த சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து பண்ணுறதுக்கான முழு பவர் அவர்கிட்ட தான் இருக்கும். அவருக்கு கீழே 5 பேர் படம் பார்ப்பாங்க. எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கும். அதில் ஒரு ஆர்வம் ஒருத்தர் பார்ப்பார். அது கீழே 4 பேர் பார்ப்பாங்க. இந்த 4 பேர் பார்க்குற மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்க போர்டில். இந்த 100 பேரில் அவைலபிலிட்டி யார் இருக்காங்க அப்படின்றவங்க மட்டும் தான் அந்த சைக்கிளில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 100 பேர் கட்சிக்காரங்களாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கட்சிக்காரங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% கட்சிக்காரங்க இருப்பாங்க. மிச்சம் 95% யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு, ரிட்டையர்ட் லாயர்ஸு, அப்புறம் நம்ம பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள், திரைப்பட இயக்குனர்கள், நிறைய பேர் இருக்காங்க. பேரிட்டு சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும். இப்போ எத்தனை பேர் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு மினிமம் இருக்கா? அதில் எல்லோரும் ஒரே துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்களா, இல்லை வேறு வேறு துறையை சார்ந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்? அந்த படத்தை பார்க்குறது
கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற ஆர்ஓ ஒருத்தரும் மிச்சம் 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேரில் 2 பெண்கள் கம்பல்சரி பார்க்கணும், 2 ஆண்கள் பார்க்கணும். இந்த 4 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கம்யூனிகேஷன் இருக்காது, எந்த துறையான தொடர்பு இருக்காது, 2 பேருக்குமே எந்த விதமான தொடர்பே இருக்காது. நீங்கள் படம் பார்க்க போன பிறகு தான் இவர் தான் படம் பார்க்க வந்திருக்காரா, இவர் தான் படம் பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்துப்பாங்க. தவிர இவங்க முன்ன பின்னே உங்களுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது. இந்த 4 பேர் வந்து இப்போ நீங்கள் நானும் ஒன்றா மெசேஜ் வருது, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா போகலான்னு போக முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வருவாங்க. ஒரு வாட்டி வந்து ப்ரொஃபஸர் வருவார், ஒரு வாட்டி ஆடிட்டர் வருவார், ஒரு வாட்டி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வருவாங்க, ஒரு வாட்டி வந்து டாக்டர்ஸ் வருவாங்க, ஒரு வாட்டி வந்து சமூக சேவை செய்கிறவங்களுக்குலாம் கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. சில டைம் வந்து பத்திரிகையாளர், இப்போ உங்கள் தொலைக்காட்சியினோட ஒரு பத்திரிகையாளர் கூட போர்டில் இருக்கிறாங்க, பேர் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு கேட்டால் தெரியும், அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க வியூவை அங்கே முன் வைப்பாங்க. அப்போ இது எதுக்கு இந்த மாதிரி நான் எல்லா துறை வல்லுநர்களையும் அதில் கொண்டு வராங்கன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒருக்கான வல்லுநர் தனக்கான வியூ சொல்லுவாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, ஒருத்தர் இதை ஏற்றுப்பாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ மொத்தம் 5 பேர் தான் படம் பார்க்குறாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் ஒரு ஆர்ஓ ஒருத்தரும், கீழே இருக்கக்கூடிய 4 பேரில் 2 பெண்கள் 2 ஆண்கள் சொல்லிட்டு 5 பேர் தான் படம் பார்க்குறாங்க. இது எப்படி வரும்னா, சினி போர்ட்டலில் உங்கள் படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. அவங்க மூஞ்சியை நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் மூஞ்சியை நீங்கள் பார்க்க முடியாது. யார் அந்த 4 பேரும் கடைசி வரை ப்ரொடியூசருக்கு தெரியாது. யார் கையெழுத்து போட்டாங்க, அந்த ஐஏஎஸ் கேடரில் இருக்க யார் கையெழுத்து போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அது வந்து சின்ன படம் பெரிய படம் எதுவுமே தெரியாது. அப்போ சினி போர்ட்டலில் போயிட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து சென்சார் பண்ண எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா, அது அப்லோடை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆர்ஓ வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமிங் கமிட்டிக்கு அதை வந்து பார்க்க சொல்லுவார். எங்கே நீங்கள் அப்லோட் பண்ண 7 நாள் அதை வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது 7 நாளில் பார்க்குறதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரணும், புக்கில் ஃபுல்லாக அடித்து தரணும், கரெக்டான காப்பி அப்லோட் பண்ணணும், அது நிறைய ப்ராசஸ், அது உள்ள போனால் தனியாக வேணும். அப்போ அந்த எக்ஸாமினிங் கமிட்டி அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் பெரும்பான்மையார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அந்த இருக்கக்கூடிய ஆர்ஓ ஏற்றுப்பார். இப்போ 3 பேர் இந்த படம் ஓகேன்னு வாங்க, ஒருத்தர் ஓகே இல்லைன்னு சொன்னால் மெஜாரிட்டி பேஸ்ட்டு ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, யூஏ 13+ இதை கொடுக்கலான்னு வாங்க. ஒருத்தர் இல்லை சார் எனக்கு வன்முறை அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, நான் 13+ ஒத்துக்க மாட்டேன், 16+ தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த 16+ தான் ஒத்துக்கிறது 3 பேர் பண்ணாங்கன்னா அது மெஜாரிட்டியாக பார்க்கப்படும். ஆனால் அந்த 4வது நபர் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணார்னா, அவர் அப்ஜெக்டை ரீஜனல் ஆஃபீஸர் கன்சிடர் பண்ணுவார் எழுத்துப்பூர்வமாக. இல்லை சார் நான் சைன் பண்ண முடியாது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னார்னா, ஏன்னா இந்த ஜனநாயகம் படத்துக்காக தான் அந்த இஷ்யூ, அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஆர்ஓ வந்து கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை சார் இதில் மத கலவரம் தூண்டுற மாதிரி சில சீன் வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க, என்னால் ஒத்துக்க முடியாது சார், இதில் வந்து ராணுவ சிம்பல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கான நோ அப்ஜெக்ஷன் உள்துறை அமைச்சுக்கிட்ட வந்து வாங்கணும், இவங்க வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ப்ளஸ் வந்து ராணுவம் வந்து வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரைலரில் வருது, ட்ரைலரில் இப்போ வருது அந்த படத்தை. ஜனநாயகம் படம் பார்த்தீங்கன்னா பாபி தியோல் வரப்போ ஹீரோ கிட்ட போகாமல் ராணுவம்லாம் போய் பாபி தியோல் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அது வந்து படத்தில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் பார்த்தது சொல்கிறேன். மேபி அந்த படத்தில் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கலாம், ஏன்னா நான் படம் பார்க்கல, படம் பார்த்தவங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ராணுவத்தை வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டாமல் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வருது சார், அது வந்து முன்னுதாரணமாக தப்பாக இருக்குது சார், ராணுவ சிம்பிளை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இன்னொரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போ அமரன் ஒரு படம் வந்துச்சு, இல்லை அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். அமரன் படத்துக்கு கூடையே ஒரு மேஜரை வச்சு ப்ரொடக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி, சென்சாருக்கு முன்னாடி இந்த படத்தை யார் காட்டுறாங்க, நம்ம உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டு காட்டுறாங்க. அவர் ஃபுல்லாக பார்க்குறாரு, மற்ற அந்த டீம் பார்த்த பிறகு அவங்க இது இதை மாற்றணும் இதெல்லாம் சொன்ன பிறகு தான் சென்சாருக்கே வருது. ஏன்னா இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சென்சார் ரொம்ப ரொம்ப கண்ணுங்கிறது, ஏன்னா உலகம் ஃபுல்லாக போகுது இந்த படம், சரிங்களா. அப்போ இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணி அவர் சொன்னார்னா, ஆர்ஓ அதில் கன்வின்ஸ் ஆனார்னா அவர் ரிவைசிங் கமிட்டி கொடுப்பார். ரிவைசிங் கமிட்டி எப்படி கொடுப்பார்னா, இந்த படம் பார்த்தோம், நாங்கள் யூஏ ஓகே பண்ணோம், பட் ஒருத்தர் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு, முடிச்சிடுறேன், ரிவைசிங் கமிட்டி நான் அது கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப, இந்த ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு அந்த படம் தயாரிப்பினருக்கு சொல்லணும். அதை ஒத்துக்கலன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒத்துக்கலாம் அப்படியே ஓரம் போட்டுருவாங்க, நீங்கள் எடுத்து இப்போ படத்தை எடுத்து போயிடுவான்றாங்க. அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு தான் கமிட்டி ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஜனநாயகத்தில் வந்து சிக்கல் என்னன்னா, ரிவைசிங் கமிட்டி நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். கந்தசாமி சார், இப்போ இவர் சொல்கிற விதத்தில் பார்க்குறப்ப இதில் எந்த அரசியல் கட்சி தலையீடுகளும் இல்லை தனி மனித விருப்பு வெறுப்புகளும் அங்கே இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட இதற்கு பின்னால் பல அரசியல்கள் இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து விஜய் தரப்புலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சார் சொன்னது ஜென்ரல் ப்ரொசீஜர், அது அங்கே நடந்ததா அப்படிங்கிறதுல இருந்து தான் நீங்கள் சொல்கிறது ஆரம்பிக்கும். அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து ஜனநாயகம் நாங்கள் வந்து அவங்கள கமிட்டிக்கு பார்க்குறதுக்கு கொடுக்குறோம் சர்டிஃபிகேட், டிசம்பர் 18. ஆமாம் டிசம்பர் 18. 19ஆம் தேதி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க.
கொடுத்ததுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. 22ஆம் தேதி அதை பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி 4 பேர் ப்ளஸ் ஆர்ஓ பார்ப்பாங்க. 4 பேர் கையிலும் ஃபார்ம் 8 இருக்கும். ஃபார்ம் 8ல் அவங்க என்னென்ன அப்ஜெக்ஷன் உண்டோ எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. பிளர் பண்ணணுமா, இல்லை மியூட் பண்ணணுமா, இல்லை ரிமூவ் பண்ணணுமா, என்னென்ன, இல்லை என்ஓசி வேணுமா, என்னென்ன உண்டோ எல்லாமே எழுதிடுவாங்க ஃபார்ம் 8ல். ஏன்னா அந்த ஃபார்ம் 8 தான் அந்த சென்சாருக்கு ரொம்ப முக்கியமானது. எழுதி கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா இந்த 4 பேர் சேர்ந்து இதில் வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வித்தியாசம் வருதா, அப்ஜெக்ஷன் வருதா, எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சிடும் அந்த தேதியிலேயே. இந்த ஜனநாயகனுக்கு நடந்தது மெஜாரிட்டி அப்ரூவல் இல்லை, அனானிமஸாக அவங்க எழுதி கொடுத்த எல்லாம் சொல்லி அப்போவே வெளியில் ப்ரொடியூசர் பாரு இதுதான், இதை நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு UA +16+ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அதை அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு. அந்த ப்ரொசீஜரை அதுக்கு அடுத்ததெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஃபார்ம் 8ல் ஃபில் பண்ணி அங்கேயே எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா அது ரிவர்சிங் கமிட்டிக்கு போகும். ஜனநாயகனை பொறுத்தவரை நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டோம். நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டோம். அந்த ஃபார்ம் 8 எல்லாமே முடிச்சு யுனானிமஸாக எல்லாருமே சேர்ந்து ஓகே பண்ணது. ஓகே பண்ணி முடித்த உடனே 24 கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அடுத்து அவங்க செய்ய வேண்டியது, ஆர்வம் செய்ய வேண்டியது, ஒருவேளை இதில் யாராச்சும் அப்ஜெக்ஷன் பண்ணால், இல்லை அவருக்கே இண்டிவிஜுவலாக இதில் இவங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நான் வந்து ரிவர்சிங் கமிட்டி அனுப்புகிறேன் அப்படின்னா கூட அப்போவே சொல்லியிருக்கலாம். அது முடிஞ்சிருச்சுனாலே உண்மையிலேயே எல்லா படத்துக்கும் அந்த சர்டிஃபிகேஷன் அதோடு முடிஞ்சிருச்சு, ஓவர். அதுக்கு மெயிலும் கொடுத்துட்டாங்க, அன்னைக்கே கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் முடித்து 24ஆம் தேதி சப்மிட்டும் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ண உடனே 29ஆம் தேதி பக்கம் உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுறோம். 29ஆம் தேதியும் மெயில் அனுப்பிட்டாங்க. 29ஆம் தேதி என்ன மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே எங்களுடைய ப்ரொசீஜர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 22வது ரெஸ்பாண்ட் வந்து 29ஆம் தேதி வருது. உடனே வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். 1ஆம் தேதி ஆர்வம் வந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டார். 2ஆம் தேதி அந்த அக்னாலஜ்மெண்ட்டை போட்டு எல்லாத்தையுமே அப்லோடும் பண்ணிட்டோம். அதாவது அவங்க சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, மியூட் பண்ணியாச்சு, பிளர் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. 4 பேருமே யுனானிமஸாக ஒத்துக்கிட்டது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். 29ஆம் தேதி அதை மறுபடியும் மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 1ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் பண்ணல, மறுபடியும் நாங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. அப்புறமும் 2 நாள் அமைதியாக இருக்குது. 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்கள் இது மேலே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு. இதில் என்னன்னா ப்ரொசீஜர் அந்த 4 பேரில் ஒருத்தர் யாருன்னுலாம் சொல்ல முடியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இங்கே வயலேட் ஆயிருக்கு. எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது அதுதான். எப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கேன்னு ஒத்துக்கிட்டு முடிஞ்சிருச்சோ அதோட அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் அப்ஜெக்ஷனே பண்ணல, நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லா கரெக்ஷனும் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டோம். இப்போ பராசக்தியெல்லாம் வந்ததுன்னா அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, இல்லை இந்த டைலாக்கெல்லாம் எடுத்தால் எனக்கு இந்த படமே வந்து கதை வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு. அதனால ரிவர்சிங் கமிட்டிக்கு அவங்க போனாங்க. எங்களுக்கு ரிவர்சிங் கமிட்டி தேவையே கிடையாது, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு முடிஞ்சது. இது இவ்வளவும் முடிஞ்சு ஸ்மூத்தாக முடிஞ்சு 1ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் 24லேயே அவங்க எங்களை பொதுவாகவே படத்தில் எப்படின்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் நீங்கள் வந்து தேதி போடணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம இங்கே கவர்மெண்ட் ப்ராசஸில் எங்கே போனாலும் சரி, ஒரு இடத்துல போய் ஒரு புகார் கொடுத்தா கூட இப்போல்லாம் அக்னாலஜ்மெண்ட்லாம் கொடுங்க, சரிங்க பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் ஜென்ரலாக நடக்கிறது. இது வந்து சரியா அப்படின்னு கேட்டால் சரி கிடையாது. ஆனால் ஜென்ரலாக இதுதான் முறையாக எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே அடுத்து நாங்கள் படம் ரிலீஸுக்கு வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போ 5ஆம் தேதி இந்த மெயில் வந்த உடனே இது வயலேட் ஆகுது அப்படிங்கிறதுனால உடனே நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இது வந்து 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்க ஒரு படம். இதை நம்பி பெரிய ஒரு குடும்பங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து தியேட்ரு, அதை சுற்றி உள்ள நடைமுறைகள், அதில் உள்ள ஒர்க்கு, இல்லை அதில் உள்ள அந்த சின்ன சின்ன ஒர்க்கர்ஸு, அவங்க எல்லாமே எல்லா குடும்பங்களும் இதில் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக ரசிகர்கள் இதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு.
அதனால் நாங்கள் கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டில் இது எல்லா ப்ரொசீஜரையும் அவங்க வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணாங்க. அப்சர்வ் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அந்த இது கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் இதில் வயலேட் பண்ணியிருக்கீங்க. எப்படி வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதுபடி விதி 22 படி நாங்கள் வந்து அவங்ககிட்ட அப்ளை பண்ணோம் படத்துக்கு தணிக்கைக்கு. 23 விதி 23 தணிக்கை குழு வந்து அவங்க நியமித்து படத்தை பார்ப்பாங்க. தணிக்கையில் 24 விதி 24 படி அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ, இதெல்லாம் பிளர் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபார்ம் 8 வச்சு பரிந்துரை பண்ணுவாங்க. இப்போ தலைவர் வந்து அந்த 24 படி ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்கலாம்னா, சரி இவங்க யாராச்சும் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சு ரிவர்சிங் கமிட்டிக்கோ, இல்லை அவர் ஓனாவே இவங்க எல்லாமே என்ன சொன்னாலும் இல்லை இல்லை எனக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரிவர்சிங் கமிட்டிக்கோ அனுப்பலாம். 2ல் 1 தான் பண்ண முடியும். ஒருவேளை 24 படியே முடிவு எடுத்தாருன்னா சர்டிஃபிகேட் வந்துருச்சு, 24 அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு. 25 அவர் முடிவு எடுத்தாருன்னா ரிவர்சிங் கமிட்டிக்கு போயிடுது மறுபடியும். இப்போ 24ஆம் தேதியே எங்களுக்கு முடிவே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க 24, 25 எல்லாம் 24 முடிவு எடுத்து அது விதி 26க்கு போயிடுச்சு. தயாரிப்பாளருக்கு தெரிவிச்சிட்டாங்க, நீ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நாங்கள் அதை முடிவு பண்ணி எல்லாமே சப்மிட்டும் பண்ணிட்டோம். கடைசி விதி 27 சான்றிதழ் வழங்கணும். அந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. 26, 27க்கு வந்துட்டாலே அது என்னதான் அவர் வந்து ஆர்ஓவாக இருந்தாலும் ரிவர்ஸில் எல்லாம் போக முடியாது. அவர் கையில் எப்போ இருக்குது அப்படின்னா 25 அவர் முடிவு எடுக்கலாம். முடிவு ஒன்று நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை ரிவர்சிங் கமிட்டிக்கு போகலான்னு. அதை தாண்டி அடுத்த ப்ரொசீஜருக்கே இது வந்துருச்சு 1ஆம் தேதிக்கு முன்னாடியே. இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணோம். அந்த கேள்வியை தான் நான் வெங்கடேசன் சார் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ப்ரொசீஜர் சரியாக தான் இருக்குது. ஆனால் தரேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பிறகு ஏன் அந்த முடிவை மாற்றணும், அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுதுறது. முடிவு யார் பண்ணது? யார் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களா? மெயிலில் வந்திருக்கு. 24ஆம் தேதி ஒரு மெயில் வந்திருக்கு. எல்லாமே 29ஆம் தேதி ஒரு மெயில் மாடிஃபிகேஷன் தான் சார். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இல்லை சார், இல்லை நான் என்னோட புரிதலுக்கே நான் கேட்குறேன், நான் புரிதலுக்கு கேட்டுறேன். ஒரு சென்டென்ஸ் எழுதி சர்டிஃபிகேட் எழுதுனா வித் மாடிஃபிகேஷன் தான். ஏன் அது மாடிஃபிகேஷன் போடுறாங்கன்னா, இப்போ நம்ம 10 கட்டு சொல்கிறோன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 10 கட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் போயிட்டு அதை ரெடி பண்ணி திருப்பி கொண்டு வந்துடுறப்ப மிக்சிங்லாம் போயிட்டு திருப்பி வரப்போ 10 கட்டில் நீங்கள் 8 கட்டு செஞ்சுட்டு 2 கட்டு செய்யலனாலும் ஹோல்ட் ஆகும். இவங்க டைம் கோடோட மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து இப்போ சார் சொன்னதில் ஒரு விதம் எடுத்துக்கிறேன். மெயிலில் வர்றது உங்களோட அக்னாலஜ்மெண்ட் தான். சர்டிஃபிகேட்டாக இஷ்யூ ஆகி பார்த்து எங்களை கையெழுத்தான தான் அது சர்டிஃபிகேட்டு. இப்போ கூட அவங்க என்ன கோர்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தடை சொன்னாங்க, ஆஷா மேடம் வந்து தடை சொன்னாங்க. அவங்க வந்து அப்பீல் 2 பேர் கொண்ட அமர் பெறவு கூட என்ன சொன்னாங்கன்னா, இதை தடை சொல்லிட்டாங்க, இதை விளக்குறதுக்கான நேரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தடை சொல்லிட்டாங்க, எங்களுக்கு விளக்குறதுக்கான வாய்ப்பை கொடுங்க தான் கேட்குறாங்க. எந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எந்த படையும் தடையே பண்ணாதுங்க. இவங்க 5ஆம் தேதி ரிவர்சிங் கமிட்டி அனுமதிச்சிருந்தாங்கன்னா, இவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் வேலை. அவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்டது காட்சிகள் எடுங்க, அந்த இதெல்லாம் வந்து பிளர் பண்ணுங்கள், இல்லை டீஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த சிம்பிள்லாம் எடுக்காத மாதிரி பண்ணுங்கள், மத தலைவர் கொண்டு மாதிரி சில டைலாக்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுத்துருங்க, நாங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருக்கோம். ஏன்னா ஆர்ஓ நினைச்சாருன்னா அந்த படத்தை நீங்கள் அப்ரூவ் பண்ண பிறகும் இந்த ராணுவம் சம்பந்தமான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்னு அவருக்கு இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன பாருங்க, 4வது நபர் போயிட்டு சார் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார் சொன்னார்னா ஆர்ஓ அது திங்க் பண்ணுவார். அப்போ நம்ம ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஏன்னா உள்துறை நீங்கள் இல்லை அந்த 4 பேரும் படம் பார்த்துருக்காங்க, அந்த சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை வந்து ப்ரொடியூசருக்கு சொல்லியிருக்காங்க, அவர் அக்செப்ட் பண்ணிட்டு சைனும் பண்ணியிருக்காரு. சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்றது இல்லை சார். இல்லை அதே இதையெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க, சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லவே மாட்டாங்க. சர்டிஃபிகேட் லாஸ்ட் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. சார் எனக்கு அது தெளிவா புரியுது. இவங்க சொன்ன கட்டுக்கோ ரிமூவலுக்கோ இல்ல மாடிஃபிகேஷனுக்கோ ஓகே சொல்லி எதிர்ப்பே சொல்லாம அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நாங்க சொன்னதுல நீங்க இது செய்யலன்னு சுட்டி காட்டி சொல்றதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, இதை பண்ணல அப்படின்னு. ஆனா அந்த விளக்கங்களே எதுவுமே கொடுக்காம நீங்க இழுக்கடிச்சு பண்றதுங்கிறது அவங்க சொல்றேன் பாருங்க. 4 பேர் படம் பாக்குறாங்க, 5 பேர் படம் பார்க்குறாங்க, அதில் 6 தனியாக விட்டுரும். 4 பேர்ல 3 பேர் வந்து வித் மாடிஃபிகேஷன். சார் இல்ல அது முழுசா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அப்பதான் புரியும். ஜெயசர் 2 நிமிஷம் அனுமதி, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க 3 பேர் அப்ரூவ் பண்றாங்க, 4வது ஆள் சைன் பண்ணல. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க, 4வது ஆள் அப்ஜெக்ட் பண்றாரு. இல்ல சார், அதுதான் அவர் இல்ல வெங்கடேசன் சார் அவர் ரொம்ப தெளிவா அவர் சார் வெங்கடேசன் சார் இல்ல ஒரு நிமிஷம் சார், நீங்க மறைக்காதீங்க சார்.
புரியணும் சார். இடை சார் மறிக்காதீங்க. நீங்க அதே தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இடை மறிக்காதீங்க, சப்ஜெக்ட் முழுசா புரிஞ்சுங்க. அந்த கண்டென்ட் முழுசா சொன்னதா உங்களுக்கு புரியும். நீங்க இடையே 2 பேர் மறிச்சீங்கன்னா அது புரியாது. 3 பேர் அப்ரூவ் பண்றாங்க, 4வது ஆளு அப்ரூவ் பண்ணல, ஆனா அது அப்ரூவ் ஆகும், ஏன்னா 3 பேர் சைன் பண்ணிட்டாங்க. சரியா சார் வெங்கடேஷன் சார்? இல்ல நான் இது நடந்ததுக்கு இல்ல சார் நீங்க திருப்பி பழைய ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருந்தா புரியாது. இல்ல என்னோட கேள்வி இல்ல வெங்கடேஷன் சார், என்னோட கேள்வி கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ஜென்ரல் ப்ரொசீஜர் சொல்லாதீங்க. ஜனநாயகத்தில் என்ன நடந்ததுன்னா 4 பேரும் பார்த்துருக்காங்க, ஆர்ஓவும் பார்த்துருக்காங்க. இந்த 5 பேருமே என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திருப்பி ப்ரொசீஜர் பேசாதீங்க. இது நடந்தது. இதற்கு பிறகு ஏன் ரிவ்யூக்கு போறாங்க, அதற்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேள்வியா இருக்கு. சார் 3வது நபர் 4வது நபர் பார்க்கல, நீங்க பார்த்துருக்காங்க. 4 பேர் சைன் பண்ணனும் சார். சார் பண்ணிட்டு இருக்காருங்க சார். பண்ணல சார். சைன் பண்ணி இருக்கிறதா கந்தசாமி சார் சைன் பண்ணதா சொல்றாரு. சரி ப்ரூஃப் காட்டுங்க சார். அது என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல எனக்கு தெரியுமா சார்? நான் காட்றேன், ப்ரூஃப் இருக்கு, நான் காட்றேன். இல்ல அவர் இல்ல கோர்ட்ல அதற்கான மெயில் சார் அப்ரூவல் பண்ணி அக்னாலஜ்மென்ட் மெயில் வந்திருக்குங்கறத தெளிவா சொல்றேன். எனக்கு புரியுது. நான் நீங்க சொல்றதே எதிர்க்கல. 2 பேர் பேசறதுனா என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு பேச விட்டீங்கன்னா தான் என்னால வேலை. தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து அமைதியா இருங்க. சுருக்கமா சொல்லி முடிங்க. 2 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தா பொழுது புரியும். 4 பேர் சைன் பண்ணதாவே வச்சுக்க. உங்க கதைக்கே வரேன். சரி நீங்க 4 பேர் சைன் பண்ணிட்டீங்க. இல்ல ஏன் கதை இல்ல, அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து அவர் சொல்றாரு. சரி ஏன் கதை இல்ல, இதுல என்னோட கதையை சேர்க்கிறதுக்கு அவசியம் இல்ல. சார் சொல்ற மாதிரியே வர சார். 4 பேர் சைன் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. யூஏ அந்த மாதிரி வந்தாலும் ஆர்ஓ கிட்ட போச்சுன்னா அவர் ஒப்பீனியன் வேணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவர் போகலாம். அவருக்கு அந்த பவர் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் படி ஒரு ஆர்ஓக்கு முழு பவரும் இருக்கு. இப்ப 4 பேரே இப்ப நான் உங்க எல்லாருடைய கூட்டுக்கே வரேன். எல்லாருமே ஓகே காட்டி கொடுத்துட்டீங்க, எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் ஆர்ஓ சைன் பண்றதுக்கு முன்னாடி இது ரிவ்யூ பண்ணும், இது எனக்கு சில டவுட்ஸா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா, இப்போ புகார்ன்றது கூட நீங்க ஒத்துக்கலாம், தனியா வைப்போம். ஏன்னா புகார் வச்சுதான் அவங்க பண்றாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணா கூட அவர் மெயில் போட்டு இல்ல இதுக்கு ஒப்பீனியன் கேட்க வேண்டியது இருக்கு, சில அப்ஜெக்ஷன் சொல்றாங்க, அதனால எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி டைம் வாங்கி ஒப்பீனியன் கேட்பாங்க. நீங்க இந்த டைம் கோட் சொல்றீங்களே, ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒப்பீனியன் கேட்கறப்ப அவங்க இல்ல சார் இதெல்லாம் மாத்தணும் சார் சொன்னாங்கன்னா அப்பதான் ரிவைசிங் கமிட்டி மெயில் பண்ணுவாங்க. நீங்க எல்லா பவர்ஸுமே ஆர்ஓக்கு அங்க இருக்கு. கந்தசாமி சாரோட கேள்வி என்னன்னா, நீங்க தான் சுய நினைவோட படத்தை பாக்குறீங்க, நீங்க சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் பண்றாங்க, நீங்க அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்குறீங்க, பிறகு யோசிச்சு அப்புறம் ஒரு ரிவ்யூவுக்கு போறீங்கன்னா இதற்கு இடையில என்ன நடந்ததுங்கிறது தானே எல்லாருக்கும் மிஸ்ட்ரியா இருக்கு. ரைட் ஓகே. இப்போ அக்னாலஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? இல்ல இந்த கட்லாம் இந்த இந்த தவறுகள்லாம் இருக்கு, இது சரி பண்ணிக்க, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ப்ரொடியூசர் அக்செப்ட்னு கொடுக்குறாங்க. அசெப்ட் பண்ணி கொடுத்து வித் மாடிஃபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்கல. அசெப்ட் பண்ணுங்க, இதெல்லாம் மாடிஃபிகேஷன்ல அசெப்ட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு சரி பண்ணிட்டா முடிஞ்சது இல்ல. அசெப்ட் பண்ணிட்டு வருது. வரப்போ ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு, அதுல அசெப்ட் பண்றாரு. நீங்க சொல்றீங்களே இப்போ வானவலாய் அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாதுங்க. இப்ப தேர்தல் கமிஷன் ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி இல்ல. அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லல. அதிகாரம் இல்லைங்கிறது சொல்லல. ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. சார் ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னு இல்ல சார், அவங்க அதான் சார் சொல்றாங்க. தொடர்ந்து பேசுற கந்தசாமி சார் அவர் சொல்ற கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லிக்கிறேன் சார். ஆர்ஓக்கு அதிகாரம் இருக்கு. எது வரை அதிகாரம் இருக்குன்னா, ப்ரொடியூசர் இப்போ நீங்க தான், உங்ககிட்ட நான் கட்டெல்லாம் சொல்லணும், 4 பேரும் பேசிட்டோம் முடிச்சிட்டோம், உங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதாவது அஃபீஷியல் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி வர ஆர்ஓக்கு அதிகாரம் இருக்கு சார். கொடுக்குற முன்னாடி ஆர்ஓ என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். 4 பேர் ஒத்துமை சர்டிஃபிகேட் கொடு சார். அவர் ரொம்ப தெளிவா கேக்குறாரு. சர்டிஃபிகேட் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்கிற வரைக்கும் மாடிஃபை பண்ணலாம் இல்லையா? 26ல சர்டிஃபிகேட் பத்தினது கிடையாது. விதி 27 தான் சர்டிஃபிகேட். விதி 26 இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத பத்தி. இன்ஃபர்மேஷன் எப்போனா விதி 24ல பாக்குறாங்க, ஃபார்ம் 8 வச்சு எல்லாரும் எழுதுறாங்க. எழுதி முடிச்ச உடனே விதி 25 அவர் எடுக்க போறாரா, 24 படி சர்டிஃபிகேட் கொடுக்க போறாரா அப்படிங்கறது அவர் கையில இருக்கு. இல்ல 24 படி நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க, இல்ல எனக்கே ஒப்புதல் இல்ல. வெங்கடேசன் சார் ஒரு முக்கியமான கருத்து வைக்கிறாரு. இல்ல அதுல ஒரு முக்கியமான கருத்து அவர் வைக்கிறாரு. இதெல்லாம் நீக்கணும், மாடிஃபை பண்ணணும்ங்கிற கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பண்ணி திருப்பி கொடுத்துருக்கப்ப அதில் வேற ஏதும் கருத்துக்களோ இல்ல வேற ஏதும் எடிட்டோ மிஸ் ஆயிருந்தா திருப்பி ரிவ்யூக்கு தானே போவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த சர்டிபிகேட் கொடுக்கிற வரைக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறது சரியான வாதம் தானே சார்? இதுல நீங்க தயவு செய்து பொறுமையா இதை புரிஞ்சுக்கோங்க. விதி 23 படி படம் பார்க்கணும், 24 படி முடிவு எடுக்கணும். எப்படி முடிவு எடுக்கலாம்னா சர்டிபிகேட் கொடுக்கணும்னு முடிவு எடுக்கலாம்.
25 படி நான் வந்து ரிவர்சிங் கமிட்டி சார் 20 இல்ல சார் 23 இல்ல நான் போல் சார் நம்ம இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கோம். என்னோட கேள்வியை நான் சுருக்கமா வச்சுறேன். 23 படி இவையெல்லாம் நீக்கப்பட்டால் இதற்கான சான்றிதழ் கொடுக்கப்படும் கொடுத்திருக்காரு. அப்ப இதை நீக்கிட்டு திருப்பி வந்து சப்மிட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அப்ப இந்த நீக்கிட்டு வந்து சப்மிட் பண்ணதுல வேற ஏதும் குழப்பங்கள் இருந்தா திருப்பி அவர் ரிவ்யூக்கு தானே போகணும். அதை தானே செஞ்சிருக்காங்க. 24ல நாங்க சப்மிட் பண்ணும்போது எப்படி சப்மிட் பண்ணுவோம்னா அவங்க எங்கெங்க கட்டு கொடுக்க சொன்னாங்க அது சரியா நடந்திருக்காங்கிறது எப்படி நம்ம அதுக்காக தானே ரிவ்யூ போறது. அதுக்காக தானே ரிவ்யூ போறது. இன்னைக்கு வந்து அது உங்ககிட்ட ஒப்படைச்சோம். 24ஆம் தேதி ஒப்படைச்சோம். ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மெயில் அனுப்புறாங்க. நீங்க பண்றது எல்லாமே ஓகே, எடுக்கப்பட்ட முடிவு தயாரிப்பாளருக்கு விதி 24-26 படி தெரிவிக்கப்படுகிறது. இதுக்கு அடுத்து என்னன்னா மற்ற ப்ரொசீஜர் இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய போர்ட்டல்ல என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. சார் வெங்கடேஷன் சாரோட ஒரு முக்கியமான கருத்துங்கிறது 26 வரை இல்ல சார் ப்ரொசீஜர் தாண்டிருச்சு அப்படின்னா சார் 26 ப்ரொசீஜரை தாண்டிருச்சுனாலே இனிமே அங்க சர்டிபிகேட் வருமா வராதாங்கிறதுக்கு வேலை இல்ல சார். அடுத்து சர்டிபிகேட்டுக்காக சைன் பண்ற வரையும் அது இல்ல சார் வெங்கடேஷன் சார். அப்ப அந்த கம்யூனிகேஷன் தான் சர்டிபிகேட் நம்ம பேச முடியாது. ஏன்னா சர்டிபிகேட்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சார். 22ல நம்ம சார் உங்களுக்கு இல்ல சார் இல்ல நம்ம அத தாண்டி சார் வெங்கடேஷன் சார் இல்ல சார் நீங்க இருக்கீங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நம்பணும் அவசியம் இல்ல. வேற பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இத பத்தி தெரியும். கோர்ட்டுக்கு அதனால தான் போறோம். இல்ல சார் நம்ம வேற கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்குள்ள போலான்னு விரும்புறேன். சென்சார் சர்டிபிகேட் வாங்கி தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகி அதற்கு பிறகும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டு சில காட்சிகள் நீக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. விஜய்க்கும் இருக்கு, மற்ற எதுவாக இருந்தாலும் எதிர்வாக கட்சியோ சென்சாரோ மக்களோ புரட்சியோ, ஆனா அதற்கு பிறகும் தணிக்கை செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை வராம இருக்கிறதுக்காக பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவா இதை ஏன் பார்க்க கூடாது? இது நடந்ததே இல்லாத மாதிரியும் இது விஜயின் அரசியலுக்காகவே செய்யப்படுகிற மாதிரி கட்டமைக்கப்பட வரணும். 100% இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுறது தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் உள்நோக்கத்தோடு செயல்படுவது? யார்? பிஜேபி அரசாங்கம். ரொம்ப நீங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், அங்க இருக்கிற சென்சார் மெம்பர் எந்த கட்சியும் சார்ந்தவர்களாக நானும் ஒத்துக்கல. அவர் சொல்லி இருக்கலாம் சார். சென்ட்ரல்ல காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், நான் அங்க சென்சார்ல இருக்கிறவங்களுடைய குவாலிட்டியையோ குவாலிஃபிகேஷனையோ குறை சொல்ல மாட்டேன். நல்ல குவாலிட்டியான ஆட்களையோ குவாலிஃபிகேஷன் ஆட்களையோ அங்க யாரு தேவையோ அவங்களையோ நல்ல ஆனா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாவோ இல்ல சப்போர்ட்டராவோ இல்ல சிம்பத்தியராவோ இருந்தா மட்டும்தான் அந்த இடம் கிடைக்கும். அப்போ அவங்க அவங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ். நான் பிஜேபின்னு சொல்ல, காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ். சார் வெங்கடேஷன் சார் சொன்ன விஷயத்தை தான் முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய நிறுவனங்களை பிஜேபியின் கைப்பாவையாக செயல்படுகிறது, அப்படியான ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறது மத்திய தணிக்கை வாரியம் அப்படின்னு இருக்காரு. எத்தனை படம் மத்திய தணிக்கை வாரியம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? ரெட் ஜெயின் மூவிஸ் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அவர் பையன் உதயநிதி நடிச்ச படம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? நோ கட்டு மாமன்னன் தெரியுமா? நோ கட்டு கையில இருந்தா. ஆனா பராசக்திக்கு பல கட்டு போட்டுருக்கீங்களே சார். பராசக்தின்றது சமம். இப்ப நீங்க சொன்னீங்க பாரு, நல்ல அருமையான ஒரு கேள்வி எழுப்புனீங்க. இப்ப சர்க்கார் படத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்தான வசனங்களை அதில் வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி பற்றி வசனம் வச்சாங்க. சென்சார் போர்டு அனுமதிச்சது மெர்சலில். ஏன் அனுமதிச்சாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அனுமதிச்சாங்கன்னா, சினிமா கோட் ஆக்ட் படி இதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது, அப்ஜெக்ஷன் கிடையாது. அந்த 4 பேர் கமிட்டி அதை அலோவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட உண்மையாக இருக்க மாதிரி கூட இருக்கலாம். அந்த படத்துக்கு அந்த காட்சி தேவைன்றதை டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணுறாரு போர்டை. இல்லைங்க இந்த வசனம் இந்த காட்சிக்கு தேவைங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண அலோவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் அந்த டிவியை சர்க்கார் படத்தில் டிவியை தூக்கி போகிறது தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்துச்சு. தலைவா படம் பண்ணுறப்ப பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அது வந்து நம்ம சென்சார் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த டைம் டு லீடுன்றது ஏடிஎம்கே அவங்களுக்கான ஒரு பிரச்சனையில் அது பெரிய பிரச்சனையாகி மறுபடியும் உள்ளே வந்துச்சு. விஸ்வரூபன் ஒரு படம் வந்துச்சு, ஃபுல்லாக சென்சார் பண்ணியே கொடுத்தாச்சு. ஆனால் வெளியில் வந்து அது ஒரு மிகப்பெரிய அதெல்லாம் என்ன போர்டு எப்படி திங்க் பண்ணணும்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனு சென்சார் பண்ணி இது எந்த கலவரும் ஏற்படக்கூடாது, இதோட நின்றுவாங்க. அது ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் ஆகாது அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோடைய பிரச்சனை. அதுக்கான பாதுகாப்பு தர வேண்டியது அவங்க பிரச்சனை. 999 ஒரு படம் வந்துச்சு, டேம்னு ஒரு படம், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணவே உள்ள
காங்கிரஸ் பேரில் குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்துச்சு. ரவி யாதவோட இப்போ தயாரிப்பில் ஆர்கே செல்வன் டைரக்ட் பண்ணார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பற்றி எழுதுனது அனுபவம் கேட்டு தான் நடிச்சிருந்தார். அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணவே விடலை. கடைசியாக ரொம்ப பிச்சு போட்டு அது பவுன்ஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றுமே இல்லாமல் போய் அந்த ப்ரொடியூசர் பெரிய நஷ்டத்தை நோக்கி நகர்ந்தாங்க. இது வந்து இந்த விஜய் சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் விஜய் சார் படங்கள் இதுவரையும் சென்சாரில் யாருன்னா தொட்டிருக்காங்களா? இது நாள் வரையும் அவர் வெங்கடேஷன் சார் நீங்க தொடர்ந்து சினி ஃபீல்ட்ல ஒரே நிமிஷம் சார் நீங்க தொடர்ந்து சினி ஃபீல்ட்ல நிறைய இருக்கிறவங்க தொடர்ந்து விஜய் அவர்களோட படத்துக்கு மட்டும் என்ன பல்வேறு காரணங்கள்னாலும் அவரோட படத்துக்கு தொடர்ந்து இன்னர்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. அதோட இது கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான படத்துக்கு கூட பொங்கலுக்கு ரிலீஸ்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்போ வந்து ரசிகர்கள்லாம் நிறைய எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனாலும் கூட அங்கே சிக்கல் உருவாக்கணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் வந்து தயாரிப்பு தரப்புக்கு நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். படம் ஷூட் எப்பயோ முடிஞ்சிருச்சு, டப்பிங் எப்பயோ முடிஞ்சிருச்சு. 60 நாட்களுக்கு முன்னாடி இந்தி படங்கள் சென்சாருக்குள்ளே வரும். எத்தனை நாள் சொல்லுங்கள்? 2 மாதத்துக்குள்ளே சென்சாருக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுவோம். இன்றைக்கும் பாலிவுட்டில் போய் பாருங்கள், 60 நாளுக்கு முன்னாடி சென்சாருக்குள்ளே வந்துடும். இந்த நெக்கு எப்படி சென்சாருக்குள்ளே வருதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் சென்சார் படத்தில் டேட்டை நிரூபித்து நீங்கள் வந்து விளம்பரம். வெங்கடேஷன் சார் நீங்கள் அந்த துறையில் நிறைய இருக்குவீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இல்லை நான் கேட்குறேன், 60 நாளுக்கு முன்னாடினா எவ்வளவு பணம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு? 60 நாள் வந்து வெயிட் பண்ணி விடணும்னா எவ்வளவு வட்டியும் செலவும் இல்லைங்க, வருதுன்னு சொல்லுங்க. புரியுது சார். ஆனா அங்க 60 நாள் பாலிவுட்ல மினிமம் 45 நாள் முன்னாடி படத்தை கொடுத்துறாங்க சென்சாருக்கு. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. புரியுது சார். ஆனா சட்டம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னா ரிலீசிங் டேட் சென்சார் பண்ணாம கொடுக்க கூடாது. சட்டம், சினிமா போட்டோகிராஃபர் போய் சட்டம். அந்த படத்தை நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னா சென்சார் பண்ண பிறகு தான் விளம்பரம் பண்ணணும். எப்படி விளம்பரம் பண்ணோம்? UA 16+ஓ 13+ஓ 7+ஓ ஏவோ வெறும் யூவோன்றத ஒவ்வொரு படத்தின் கீழே நீங்கள் கம்பல்சரி குறிப்பிடணும். இதுவும் சட்டம். இதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அது பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அதனால ஈஸியாக அது மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்டுன்னு வந்துச்சுன்னா எல்லாமே அவங்க வாதத்தை வைப்பாங்களே. அப்போ நெக்காக வராமல் இதில் வந்து டைம் கோடு நீங்கள் வந்து ROக்கு செட் பண்ணவே முடியாது. ரிவைசிங் எக்ஸாமினிங் கமிட்டி 7 நாளில் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி 3 நாளில் பண்ணணும். அந்த 3 நாளில் பண்ணுன்றது டைம் கோடு. அந்த 3 நாளுக்கு முன்னாடி வேறு படங்கள் ரிவைசிங் கமிட்டியில் க்யூவில் இருந்தால் அதை முடிச்சு தான் இதுக்கு வருவாங்க. அது ரூலு இல்லை. அது புரியுது சார். ஆனால் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த சென்சார் போர்டுங்கிறது தணிக்கை குழுங்கிறத மத்திய அரசு ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அவர் என்ன உண்மைக்கு புறம்பான விஷயத்தையா சொல்லிடுவாரு? அதுல உண்மை இல்லாமையா பேசிடுவாரு? எல்லாமே உண்மைக்கு புறம்பான விஷயம் தாங்க. எல்லாத்துக்கும் EDக்கு அதான் சொல்றாரு, CBIக்கு அதான் சொல்றாரு. என்ன விஷயம் நடந்தாலும் மத்திய அரசு மேல குறை போடுறதானே. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் மகாத்மா காந்தி ஊரக திட்டத்துக்கு மகாத்மா பேரை எடுத்துட்டோன்னு எல்லா கட்சிகளையும் கூட்டி அங்க போராட்டம் நடத்துறாரு. அது அவர் குடும்பத்துல வந்த ஒரு படத்துக்கு கூட அவர் கொடுக்கல. ஆனா தன்னை எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு விஜய் எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு விஜய்க்காக குரல் கொடுக்கிறாருன்னா ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர். பராசக்தியா, ஜனநாயகனா, தக் லைஃபா, கூலியா எதுவுமே தெரியாதுங்க. யார் படம் பார்க்குறாங்களே தெரியாதுங்க. இப்போ இந்த 4 பேர் படம் பார்த்துருக்காங்களா? என்னைக்கு இந்த படம் சென்சார் ஆகி வெளியே வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வெளியே வருதோ அப்போ தான் அந்த 4 பேர் யாருன்னே அந்த இதில் தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாதுங்க. அது ரகசியம் காக்கப்படக்கூடிய விஷயங்க. பொது வழியில் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ முதல்வர் சொல்கிற மாதிரி தான் முதல்வர் ஒரு காரணம் சொல்லுங்கள். இப்போ காவலன் படம் லேட் ஆச்சு, அன்னைக்கு உதயநிதியோட சண்டை. தலைவா படம் லேட் ஆச்சு, ஜெயலலிதாவோட சண்டை. மெர்சல் படம், புலி படம், இன்கம் டாக்ஸ் ரைடு லேட் ஆச்சு. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைங்க. நீங்கள் எதனா ஒரு சென்சார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தான் இப்போ உன்னை விட நான் பெரியாள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிஜேபி பண்ணுதாங்கிற கேள்வி வருது. சொல்றேன் கேளுங்க. சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா 2 நாள்ல அது சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆயிருக்கு. 100% சொல்றேன். இவங்க கோர்ட்டு போனதுனால எல்லாமே கோர்ட்டுக்கு சேலஞ்ச் ஆச்சு. இப்போ கோர்ட்டு சொல்றது எல்லாம் சென்சார் போர்டு ஏற்றுக்கிட்டா எல்லாருமே ஒரு படத்தை எடுத்து முடிச்சு நீங்கள் அப்ரூவல் தரல, ரிவைசிங் கமிட்டி போறாங்க, கோர்ட்டுக்கு போறான்னு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாருங்களே. இது இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கோர்ட்டுக்கு போச்சா? இந்த நிறுவனம் போனதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. அப்போ நீங்கள் தடன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தடன்னு அவங்க சொல்லி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்கிறப்ப அவங்க அதிகாரத்தை நீங்கள் கை வைக்கிறீங்க. அவங்க ப்ராசஸ்க்குள்ளே கை வைக்கிறப்ப இதை அவங்க அலோ பண்ணிட்டான்னு வச்சுங்க, மேல்முறையீடு போடாமல் அலோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுப்பீங்க, அவங்க வந்து மேல்முறையீடு இது ரிவைசிங் கமிட்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவன் என்ன பண்ணுவானா, கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு போன்றது முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாதுன்னு தான் அவங்க அதற்கான அவங்க பவர்ஸாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு பவர்ஸை சொல்ல எனக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கிறன்னு முன்வைக்கிறாங்க. புரிஞ்சு சார். தடை கொடுக்குறாங்க, சும்மா தடை கொடுக்க மாட்டாங்க. நன்றி சார். நன்றி சார். சார் இப்போ
திமுக தொடர்ந்து விஜயோட படத்தை வெளியிடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இப்போ பிஜேபி அதை பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100% இந்த ஜனநாயகனுக்கு பின்னாடி, தடைக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு. சார் சரிங்க சொல்றாரு அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் நேரத்துக்கு தேவையானதை சப்மிட் பண்ணி இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு, அரசியல் கட்சிக்கு போயிருக்காருன்னு தெரியும். அது நேரத்துக்கு கொடுத்து சென்சார் போர்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுத்து அதை வாங்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்க கடைசி நிமிஷத்துல கொண்டு போய் வச்சு அதை அரசியல் ஆக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? நேரத்துக்கு கொடுக்கணும். சார் சொன்ன மாதிரி 45 நாள் அதெல்லாம் கொடுத்தா நல்லது. அவர் நல்ல விஷயத்துக்கு சொல்றாரு, நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் டிசம்பர் 15ஆம் தேதி எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. 18ஆம் தேதி நாங்கள் கொண்டு போய் கொடுத்தாச்சு. 19ஆம் தேதி பார்த்துட்டாங்க. 22ஆம் தேதி சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதி நாங்கள் வந்து கட்டு எல்லாத்தையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டோம். அன்னைக்கே சரிங்க சார். அது வெங்கடேஷன் சார் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ப்ரொசீஜர் நிற்கலை சார். நான் தயவுசெய்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வாங்கிக்கோங்க. எங்கேயுமே இந்த தேதியில் லேட் ஆயிடுச்சுன்னா நிற்கல. சென்சாரும் வேக வேகமாக நடந்தது. 24ஆம் தேதி முடிச்சு 24ஆம் தேதியே விதி 26 படி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. 29ஆம் தேதி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 31ஆம் தேதி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. அடுத்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு 1ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. 1ஆம் தேதி அதில் அப்லோட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. திடீர்னு 5ஆம் தேதி வந்து இல்லை நாங்கள் ரிவர்சிங் கமிட்டிங் போகிறது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக தான் வந்தது. அந்த இடத்துல தான் ஒரு அழுத்தம். எது பேக்ரவுண்டில் ஒர்க் நடந்திருக்கு. இதுல எங்கேயும் படம் டிலே ஆனதுனாலலாம் இந்த பிரச்சனை வரல. இல்ல நம்ம இல்ல இப்ப ஏதாச்சும் செய்யணுங்கிற உள்நோக்கத்தோட செய்ய போய் தான் அது வந்திருக்கு. சார் இல்ல நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுல அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு. ஆல்ரெடி விஜய்க்கு இப்படியான ஹிஸ்டரியும் இருக்கு. அதை தெரிந்தும் ஒரு நீங்க ரிலீஸ் தேதி குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்சார் போர்டுக்கு போனீங்கன்னா அப்ப அதுல உள்நோக்கம் இருக்குன்னு தானே மக்கள் கருதுவாங்க. நீங்க சர்டிபிகேட் வாங்காம எப்படி வந்து ரிலீஸ் தேதியை மீட்டிங்ல அவரே சொல்றாரு தடை பண்றாங்கல, அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இல்ல வெங்கடேஷ் சார் இறுதிக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க சார், நீங்க சொல்ற சினாரியோவே அங்க நடக்கல. 5ஆம் தேதிக்கு முந்தின நாள் வர அந்த சினாரியோலாம் தாண்டி போயிருச்சு. சார் சர்டிபிகேட் வாங்காம எப்படி நீங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா கேள்வி. சர்டிபிகேட் கையில வரணும் இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பூஜை போடும்போது நடைமுறைங்கிறதுல இன்னைக்கு பூஜை போடும்போது நடைமுறை இல்ல சார். இல்ல இல்ல இன்னொரு விஷயம் இல்ல இறுதிக்கு வந்துட்டேன். வெங்கடேஷ் என்னோட இறுதிக்கு வந்துட்டேன். இப்ப திமுகவுல ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு பிஜேபி காரணம்னு. வெங்கடேஸ்வரன் சார் சொல்கிறாரு ஏற்கனவே நிறைய படம் தடையானதுக்கு காரணம் திமுக அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சு இதை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஃபிட்டுக்காக பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்னோட இறுதியான கேள்வி சுருக்கமான உங்களோட. நாங்கள் வந்து இதனால பொலிட்டிக்கலாக பயன்பெறவும் இதனால தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்பீலுக்கு நாங்கள் கொண்டு போய் ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிட்டோம். திங்கக்கிழமை அப்பீல் போகிறோம் உச்சநீதிமன்றத்தில். 100% எப்படியாச்சும் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை கொண்டு வரணும்னு தான் பார்க்குறோம். ஆனால் பிஜேபி சரி, இங்கே ஆளுங்கட்சிகளும் சரி, அவர்களுடைய அரசியல் எப்போலாம் இதனால் பாதிக்கப்படுதோ, இல்லை இவங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் மத்திய அரசும் சரி, மாநில அரசில் உள்ள கட்சிகளும் சரி இதை இதுவரை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து வெங்கடேஸ்வரன் சார் கேட்குற ஒரே கேள்வி, அதுக்கு எதுவும் ஆதாரங்கள் இருக்கா? இந்த சென்சார் லேட் ஆனதுக்கு காரணம் இவங்க தான் சார். போற போக்கு இல்ல, நாங்க கோர்ட்ல சொல்லியிருக்கோம். சட்ட விதிமுறைகளை இந்த ஆர்ஓவே மீறி இருக்கார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தை நன்றி சார். இதோட விவாதத்தை முடித்துக் கொள்வோம். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.